ஜவானி நம்ம ஒன்னா சேர ஃபயர் பத்திக்கிருச்சா நம்ம பீச்சு பக்கம் போத்தா ஒரு டப்பா குத்து வேஸ்டா நீ என்னுடைய ரவுடி பேபி You're my only girlfriend I'll give you two cent We'll make us new trend baby போத்தா வேஸ்டா ரவுடி பேபி ரவுடி பேபி உன்னால ஏன் மூடாச்சு மை ஹார்மோன் பேலன்ஸ் டேமேஜ் காமாட்சி என் மீனாட்சி இந்த மாதிரிக்கும் உன் மேல கண்ணாச்சி 1+1 2 மாமா you plus me 3 மாமா படி ஜான்சி ராணி எண்ணமே ஏன் உன்னால உள்ள பூந்தது தன்னால கண்ணமே என் கண்ணால வெந்து செவந்து புண்ணாக ஏதோ நானும் ஒளர கொஞ்சம் காதல் வளர உள்ள வெக்கம் வளர அவ வந்தா தேடியே தன்ன நேரம் நிக்குது மோகம் சுக்குது வார்த்தை திக்குதம்மா நெஞ்ச பூட்டி வச்சத வந்தொடச்சிட்டம்மா கட்சி சேர நிக்குது கண்ணழைக்குது பொண்ண நெங்கிடமா அன்பு தேங்கி நிக்குது வந்தெடுத்துக்குமா
செய்தி சொல்லன்பா சிக்க வைக்கும் ஆசையா வந்தாயப்பா தங்கத்தில் தான் தச்சுக்கோ ஏப்பா கொஞ்சம் உங்களோட பேர் என்ன? லக்ஷ்மிகா. சரி, பிள்ளைக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லி கிஃப்ட் வந்திருக்கு சரியா? எத்தனை நாள் பர்த்டே பிள்ளைக்கு? 5வது பர்த்டே. சரி, பிள்ளைக்காக கிஃப்ட் வந்திருக்கு சரியா? யார் பிள்ளைக்காக அனுப்பியிருப்பாங்க? யார்? மாமா. சரி, வேறு யார் அனுப்புவாங்க? அவர் மட்டும்தான் அனுப்புவாரா? அம்மா அப்பா அனுப்ப மாட்டாங்களா? அனுப்புவாங்க. அம்மா அப்பாவோட பேர் என்ன? ஓகே, வேற? சரி, பிள்ளைக்காக அந்த கிஃப்ட்டுகளை பார்ப்போம் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி. கண்ணா கிஃப்ட் வந்திருக்கு சரியா? ஒன்றா பார்ப்போம் யாருன்னு சொல்லி அதுலேயும் இருக்குது, அதையும் பார்ப்போம் சரியா? ஓகே, ஹாப்பி பர்த்டே லக்ஷ்மிகான்னு சொல்லி கேக் வந்திருக்குது. ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட் பார்ப்போம். ஓகே, சரி, இதில் என்ன வந்திருக்கு கெஸ் பண்ணு பார்ப்போம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஹெச்பி குட்டின்னு சொல்லி குஷி என்ன அனுப்பியிருக்காங்க சரியா? இது என்ன அப்படி வந்திருக்கு? என்ன அனுப்புவாங்க உங்களுக்கு? கெஸ் பண்ண முடியுதா? தெரியுமா அதுக்கு என்ன வந்திருக்கு? ஓம் பண்ணி பார்ப்போமா என்ன வந்திருக்கு? ஓம் பண்ணி பார்ப்போம் அம்மாவோட சேர்ந்து. சரி, உங்களுக்காக ஷூ வந்திருக்கு சரியா? ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட். சரி, அடுத்த கிஃப்ட்டுக்குள்ளே என்ன வந்திருக்கு? சரி, இது யார் அனுப்பியிருக்காங்க? எஸ்பி அம்மான்னு சொல்லி யார் அனுப்பியிருக்காங்கடா? ஜெரோ மாமா சரியா? இதுக்கு என்ன வந்திருக்கு? என்ன வந்திருக்கு தெரியலையா? ஃபோன் பண்ணி பார்ப்போம் என்ன கிஃப்ட் வந்திருக்கு. ஃபோன் பண்ணி பார்ப்போம். என்ன வந்திருக்கு? வெளியே வேணும் பார்ப்போம். சரி, இதில் எவ்வளோ வந்திருக்கு பிள்ளைக்கு? எவ்வளோ வந்திருக்கு? 5000 காசுல எவ்வளோ வந்திருக்கு? சரி, மொத்தமாக பிள்ளைக்காக 2 லட்சம் வந்திருக்கு சரியா? சரி, பிள்ளைகள் பர்த்டேக்கு 2 லட்சம் காசு ஜெரோமா அம்மா கொடுத்துருக்க. அடுத்தது வந்து தாத்தாவின் அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்கள் லக்ஷ்மிகான்னு சொல்லி இதுக்காக இன்னொரு கிஃப்ட் வந்திருக்குது. அதையும் பார்ப்போம். பொம்மை வந்திருக்கு. ஓகே, பிடிச்சிருக்கா கிஃப்ட் எல்லாம்? சரி, பிள்ளைக்காக வந்து அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். சரி, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் குட்டியம்மான்னு சொல்லி அன்புடன் வதனா பாட்டி குட்டி சரியா? 2 பேரும் அனுப்பியிருக்காங்க. இதுக்கு என்ன வந்திருக்கு? பெருசாக இருக்கு, இன்னும் இருக்கும். சரி, ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அதுக்கு என்ன வந்திருக்கு. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சரி, உங்களுக்காக ட்ரெஸ்ஸும் அழகான ட்ரெஸ்ஸும் வந்திருக்குது. ஓகே, சரி, பிள்ளைக்காக வந்து அடுத்தது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தங்கம்மான்னு சொல்லி பிள்ளைய அம்மம்மா அனுப்பியிருக்காங்க. இது என்ன கிஃப்டாக கதைக்கணும் சத்தமாக கேட்கணும். கதைக்கணும் என்னவா இருக்கு? ஓம் பண்ணி பார்ப்போம். மாதிரி ஓம் பண்ணி பார்ப்போம். ஓகே, பின் பாட்டில். சரி, பென் பாக்ஸ். அடுத்தது உங்களுக்காக புக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஓகே, யூனிஃபார்ம் பிடிக்குமா? ஓகே, இப்படி இருக்கா வீட்டு? சரி, ஓகே, பிள்ளைக்காக வந்து அடுத்த கிட்ட பார்ப்போம். அதுக்காக பிறந்தநாள்
வாழ்த்துக்கள்னு சொல்லி லட்சு அக்காச்சியும் லது மச்சியும் வந்திருக்காங்க. சரியா? இதே மூவ் பண்ணி பார்ப்போம். மூவ் பண்ணி பார்ப்போம். பிள்ளைக்காக ட்ரெஸ் அனுப்பியிருக்காங்க. லது மச்சியும் அக்காச்சி. ஓகே, சரி. பிள்ளைக்காக வந்து அடுத்த பார்ப்போம். சரி, இதுக்கு என்ன வந்துருக்கு? கெஸ் பண்ணுங்க பார்ப்போம் என்னவா இருக்குன்னு. பிள்ளைக்காக எவ்வளோ டொய்ஸ் அனுப்பியிருக்காங்க. ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். சரி, பிள்ளைக்காக யூனிஃபார்ம் ஸ்கூல் பேக் வந்துருக்கு. ஓகே, பிள்ளைக்காக வந்து அடுத்த கிஃப்ட். ஓகே, பிள்ளைக்காக சாக்லேட் பாஸ்கெட் வந்துருக்கு. சாக்லேட் பிடிக்குமா பிள்ளைக்கு? சரி, ஓகே, வாங்க நம்பிக்கிட்டே நிறைய. ஓகே, பிள்ளைக்காக வந்த அடுத்த கிஃப்ட். சரி, லக்ஷ்மிகா, இது யார் தந்தாங்க? தாத்தா. தாத்தா இதுல என்ன வந்திருக்கு? அலிஸ் பேன் வந்திருக்கா? வேற? சரி, திறந்து பாப்போம் என்ன வந்திருக்கு. திறங்க பாப்போம். அலிஸ் பேன் வந்திருக்கு. சரி, பிள்ளைக்காக இவ்வளோ கிஃப்ட் வந்திருக்கு. சரியா? லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு பிள்ளைக்கு. இது யார் அனுப்பியிருப்பாங்க? லாஸ்ட் கிஃப்ட். ஓகே, அப்பயாவது கலெக்ட் பண்ணணும். யார் அனுப்பியிருப்பாங்க? அப்பா. அம்மா என்ன பண்ண மாட்டாங்க? அம்மா பார்த்து பார்த்து செய்வாவா? அம்மா அனுப்பியிருக்க மாட்டா அப்படியா? சரி, பாப்பா அடுத்த கிஃப்டையும் லட்சுமிகாவுக்கு வந்து லாஸ்ட். ஓகேயா? அதையும் பார்ப்போம். சரி, அஸ்விகா குட்டிக்காக அந்த லாஸ்ட் கிஃப்ட் ஓப்பன் பார்க்க. சரி, பிள்ளைக்காக இந்த கிஃப்ட் கூட அம்மா தான் செஞ்சுருக்காங்க. ஓகேயா? பிள்ளையும் அம்மாவும் இருக்க மாதிரி செஞ்சிருக்கா கிஃப்ட். யாரும் இருக்காங்க இருக்கீங்க. சரி, ஓகே. அஸ்விகா குட்டிக்காக இவ்வளோ கிஃப்ட் வந்திருக்கு தானே. அனுப்பினாங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல போறீங்க? அம்மா, தாத்தா, அக்கா, மச்சான்னு சொல்லி கணக்கு பேர் அனுப்பியிருக்காங்க. என்ன சொல்ல போறீங்க அனுப்பியிருக்காங்க? ஓகே, பிடிச்சிருக்கா எல்லா கிஃப்ட்டும்? ஹாப்பியா நீங்க? மிக்கிய பிடிச்சிருக்கா? ஓகே, சரி, ஓகே. அஸ்விகாவுக்கு ஃபேமிலி சார்பாகவும் கிட்டி சார்பாகவும் அவனுடைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நான்